நாம் இங்கே பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்காய்களை கற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள நான் நம்முடைய தாய் நாடான தமிழ்நாட்டில் சட்டமன்ற என்னுடைய பெயர் மக்களால் தமிழ்நாட்டில் பண்ருட்டி அந்த எம்எல்ஏவா இருக்காங்க. நமக்காக வேற ஒரு விழாக்காக வந்தவங்க குழந்தைகளை தமிழ் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆதரவு வரேன்னு சொன்னாங்க. அதனால வந்திருக்காங்க. நம்மளை இதெல்லாம் பார்த்ததுக்கு அரசாங்கத்து சார்பாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அரசாங்கம் இருக்கிறதுனால நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெருமை. அதுவும் இல்லாம கூட சார் சித்திக் சார் வந்திருக்காரு. நம்ம நந்தவனத்துக்கு எல்லா நேரத்திலையும் எல்லா உதவிகளையும் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பிளஸ் நம்மளோட ஆசிரியர்களையும் பார்க்கணும். அவங்க எல்லாம் தன்னார்வ வாலண்டியர்ஸா ஃப்ரைடேஸ்ல சாட்டர்டேஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாம் பார்க்கணும்னு ஒரு வந்திருக்காங்க. அதனால சாருக்கு பேசுவாங்க. ஓகே, நன்றி. வணக்கம். நான் நம்முடைய தாய் நாடான தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உறவுகள் வாக்களித்து தேர்வு பெற்ற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். என்னுடைய பெயர் டி வேல்முருகன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய சட்டமன்ற தொகுதி பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. இது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொகுதி. பாண்டிச்சேரிக்கும் அருகாமையில் இருக்கிறது இந்த கடலூர் மாவட்டம். நான் இங்கு நம்முடைய சார்பில் இருக்கிற நமது பிரமுகர் அவர்கள் ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு ஒன்றுபடல் ஒரு மாநாட்டுக்காக அழைக்கப்பட்டு வருகிறேன். அங்கு நம்ம இந்த பள்ளியை புதுமைப்படுத்தி ரவி அவர்களும் அவருடைய வாழ்க்கை இளைஞர்களும் நேற்று தினம் அந்த விழாவுக்கு வருகிற போது நாங்கள் ஒரு பள்ளி நடத்துகிறோம். இது நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை இருமுறை வகுப்பு நடைபெறுகிறது. அதில் 25க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் தன்னார்வலாக முன்வந்து மாணவ செல்வங்களுக்கு மகளிர் செல்வங்களுக்கு நம்முடைய தமிழ் நம்முடைய தாய்மொழியை நம்முடைய அடுத்தடுத்த இளைய தலைமுறை உங்களை போன்றவர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தானாக முன்வந்து சம்பளம் இல்லாமல் இந்த தமிழ் வழி கல்வியை உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று செய்தியை அறிந்து உடனடியாக அவர்கள் பள்ளிக்கு வர முடியுமா என்று கேட்டார்கள். நான் உடனடியாக 10 மணியிலிருந்து 12 மணிக்குள் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகின்றிருக்கிறேன். அதனால உங்களை எல்லாம் இங்கு கடல் கடந்து பல மைல் தூரத்துக்கும் அப்பால் இந்த தேசத்தில் உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் உழைப்பை செலுத்தி தனியார் நிறுவனங்களிலோ அரசு நிறுவனங்களிலோ அல்லது தானாகவே நம்முடைய இந்த பள்ளிக்கு உதவி வருகின்ற நம்முடைய தொழிலதிபர் சிக்கந்தர் போன்ற நம்முடைய உறவுகள் செய்கின்ற உதவிகளில் இங்கு இந்த பள்ளி இங்கு மிகச்சிறப்பாக நடைபெறுவதை கண்டு உண்மையிலேயே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் இது போன்ற அரபு தேசங்களில் இது போன்ற வாய்ப்புகள் அரசு வழங்குமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் என்னால் இங்கு தமிழ் பள்ளி இருக்கா என்ற கேள்வி கூட என்னால் எழுப்ப முடியவில்லை. நான் தென்னாப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு அனைத்துக்கும் பயணம் செய்திருக்கிறேன். அப்படி பயணம் செய்து நான் அங்கு தமிழ் வழியில் படிக்கிற நம்முடைய மாணவ செல்வங்களோடு உரையாடுவது அந்த பள்ளிகளுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவன்.
காரணம் ஈழத்தமிழர்கள் உலகத்தில் எந்த மொழியில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழ்கிறார்கள். ஆனா அவங்க அவங்களுடைய தாய்மொழியை கண்டிப்பாக அவர்கள் அதை பயிற்றுவிப்பதற்கான பள்ளிகளை தொடங்கி அந்த அரசாங்கத்துடைய அனுமதி பெற்று அங்கு நடத்தி வராங்க. அதே மாதிரி குவைத்திலையும் இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று நம்முடைய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று ஒப்புதலை பெற்று இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் இங்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களால் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று போற்றப்படுகின்ற பன்னெடுங்காலமான இலக்கிய இலக்கண வளம் கொண்ட நம்முடைய தாய்மொழியை நீங்கள் எல்லாம் பயில்வது உண்மையிலேயே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக அதை பயிற்றுவித்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தாய்நாட்டில் தமிழ்நாட்டில் உங்களுடைய சொந்த மாவட்டம், உங்கள் சொந்த சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி, உங்களுடைய கிராமம், உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையருடைய பெயர், தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா தாய் மாமனுடைய பெயர்கள், இதையெல்லாம் கண்டிப்பாக இது நம்முடைய வேர்கள், இதையெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோன்று தமிழருடைய இங்கே வந்தவுடனே திரு ரவிசார் அவர்கள் சொன்னார்கள் தற்போது சிலம்பம் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று. அதுபோன்று நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டுகள் கலைகள் இதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பயில வேண்டும். அப்படி பயின்று நாம் உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் நம்முடைய வேரை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த முயற்சி தான். இந்த முயற்சிக்கு 4 இடங்களில் இந்த நாட்டில் நடைபெறுவதை கண்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில இப்ப குழந்தை செல்வங்களான நீங்கள் நாளை யாராவது என்னை போன்ற ஒருவர் உங்களிடத்தில் உங்கள் சொந்த ஊர் தமிழ்நாட்டில் எது என்று கேட்டால் நீங்கள் அதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று தாத்தா பாட்டி மாமா அண்ணன் தம்பி சித்தப்பா உறவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இதெல்லாம் நமக்கான ஒரு அடிப்படை தேவைகள். அதுபோன்று நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கின்ற பிற மாநிலங்கள், நம்முடைய தமிழ்நாடு, அங்கிருந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது, எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கிறது, நாடாளுமன்றம் என்றால் என்ன, சட்டமன்றம் என்றால் என்ன என்பதெல்லாம் இந்த ஆரம்ப கல்வியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வயதின் காரணமாக சூழலின் காரணமாக இல்லை என்றாலும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு 8ஆம் வகுப்புக்கு மேல 10ஆம் வகுப்பு போன்ற படிக்கிற மாணவ செல்வங்கள் இந்த அடிப்படைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களிடத்தில் அதற்கான விடையை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதுபோன்று இப்போது கூட இங்க பல்லாமொழின்னு சொல்லுவாங்க, அதை கூட நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதற்கு முற்படுகிறோம் என்று சொன்னார்கள். அதுபோன்று நம்முடைய கலைகள் எத்தனை இருக்கிறதோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப தாய் தமிழ்நாட்டிலேயே நம்ம சொந்த ஊரிலே நீங்க தமிழ் எழுத படிக்க பேச தெரியாமையே ஒரு தலைமுறை வளருது. அது தமிழ் ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் குடும்பங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு வேர்களாக இருக்கிற பல்வேறு தமிழ் குடும்பங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு தமிழ் பேசவும் வரல, எழுதவும் வரல, தமிழில் ஒரு பாட்டு கூட பாட தெரியல. அப்படி ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் புலம்பெயர்ந்து வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக இருக்கின்ற இந்த கடல் கடந்து வாழ்கின்ற இந்த தேசத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் இதில் ஆர்வமா அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பெற்றோர்கள் தான் குழந்தைகளை பாதி பேர் கெடுக்கிறது. அதெல்லாம் ஆங்கிலம் ஒன்றும் அவசியம் இல்லை, ஹிந்தி கத்துக்குங்க, ஜெர்மனி கத்துக்குங்க, பிரெஞ்சு கத்துக்குங்க, எல்லா மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம், அது தவறு ஏதும் இல்லை. உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம், அது எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தத்தமது தாய்மொழியை மறக்காமல் கற்றுக்கொள்ள வேண்டும். அது இன்றியமையானது, அவசியமானது. எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் மிக மிக முக்கியமானதோ அதுபோன்று தாய்மொழி மிக முக்கியமானது. அதிலும் நம்முடைய தமிழ் மொழி. இப்போது கூட கடந்த வாரம் ஒரு சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையில் செய்தி பதிவாகி இருக்கிறது. எல்லா பரிகாலில் வாழ்ந்த இனத்தோடும் தமிழர்கள், குறிப்பாக திருநெல்வேலி மதுரை மாவட்டங்களில் வாழ்ந்த தமிழனுடைய மரபும் ஒன்றிணைந்திருக்கிறது. 2 மரபுகளும் ஒன்றாக இருக்கிறது. அப்ப 12 கால 50,000 ஆண்டு 1,00,000 ஆண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக இப்பொழுது பழம் பெருமை கொண்ட ஒரு இனம் இந்த உலகத்தில் வாழ்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம் என்கிற அளவில் நாம் பெருமைக்குரிய ஒரு இனத்தில் பிறந்திருக்கிறோம். பெருமைக்குரிய ஒரு மொழி நமக்கு தாய்மொழியாக இருக்கிறது. இந்த உலகத்தின் பல்வேறு மொழிகளினுடைய கூறுகள், அதற்கான ஆரம்ப கட்ட எழுத்து வடிவம், மொழி வடிவம் என்பது தமிழாக இருக்கிறது என்று பல்வேறு மொழியியல் அறிஞர்கள் இன்றைக்கு அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். ஆக அவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனத்தில் வழித்தோன்றலாக இருக்கிற நாம், நம்முடைய தலைமுறை நம்முடைய தாய்மொழியை மறப்பது, தமிழில் எழுத தெரியாமல் இருப்பது, முறையாக பேச தெரியாமல் இருப்பது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறது. ஆக அது கூடாது என்பதற்காகத்தான் எங்களை போன்றவர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்.
ஆக தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு, கலை, கலாச்சாரம், வீரம் போன்ற இவற்றை அனைத்தும் நாளைய இளைய தலைமுறைக்கு கற்றுத்தருகின்ற, பயிற்றுவிக்கின்ற இந்த பள்ளிக்கு இந்த அத்தனை மழை செல்வங்களையும் சந்திப்பதிலும் குறிப்பாக இதற்காக தன் முன்னிலைப்படுத்திக் கொண்டு தன் முனைப்போடு எந்தவித ஊதியம் இல்லாமல் எந்தவித சம்பளமும் இல்லாமல் உங்களையும் தங்கள் பிள்ளை செல்வங்களாக பாவித்து அன்பு பாராட்டி இந்த தாய்மொழி தமிழையும் இந்த கலைகளையும் பயிற்றுவிக்கின்ற நம்முடைய தாளாளர் அவர்களுக்கும் இங்கே பணி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நந்தவனம் அமைப்பினருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி இக்கட்சியினுடைய நோக்கமே மொழி, தமிழ், தமிழ்நாடு, தமிழர், தமிழ் இனம் இவர்களுக்காக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ் உரிமைக்காக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி. நாங்கள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் என்பது எங்களுக்கு இரண்டாம் பட்சம். முதலில் எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தமிழர் நிலம், எங்கள் இடத்தில் எங்களுக்குரிய பண்பாட்டு, கலை, கலாச்சார கூறுகளுடன் ஒவ்வொரு தேசிய இனங்களும் தத்தமது மொழி, பண்பாட்டு, கலாச்சார கூறுகளுடன் எந்தவித இடர்பாடும் இல்லாமல், தொந்தரவும் இல்லாமல் வாழ்வதற்கு வகை செய்ய வேண்டும் எங்களை ஆளுகின்ற அரசு என்ற அந்த கோரிக்கை முன்வைத்து போராட்ட களமே வாழ்வாக கொண்டு தமிழ்நாட்டு களத்தில் பயணிக்கிற அரசியல் கட்சியின் பிரதிநிதியாகத்தான் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ என்று சொல்வார்கள், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாடு, அங்கிருந்து பிரதியாக நான் வருகிறேன். ஆக அந்த வகையில் அனைத்து நம்முடைய தமிழ் பிள்ளைகளின் முகங்களையும் பார்ப்பதிலே ரொம்ப அச்சத்த மகிழ்ச்சி. உங்களை தமிழ் படிக்க இந்த வாரத்தில் ஒரு நாளுக்கு அனுப்பி வைக்கிற உங்கள் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நந்தவனம் அமைப்பின் ஊடாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களே வாரத்துல 7 நாட்கள்ல அவங்க 6 நாள் வேலைக்கு போறாங்க, ஒரு நாள் 2 நாள் தான் ஓய்வு கிடைக்கிறது. அந்த ஓய்வை கூட ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய மொழியின் மீது இருக்கிற பற்று, தமிழ் மீது இருக்கிற ஆர்வம், அந்த அன்பின் காரணமாக உங்களுக்கு இந்த தமிழை பயிற்றுவிக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், நிர்வாக ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிர்வாகத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமா இன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த பள்ளிகள் இங்கு பல்வேறு இடங்களிலே நடந்து வருவதை கண்டு நான் உண்மையிலேயே வியப்படைகிறேன். அதற்காக அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதற்கான உதவிகளை செய்வது, அதற்கான ஏற்பாடுகளை செய்வது, ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பு விருதுகளை வரவைத்து ஆசிரியர் பெருமக்களை கௌரவிப்பது, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவது போன்ற நல்ல உள்ளங்கள் நம்முடைய சிக்கந்தர் போன்ற நம்முடைய தொழிலதிபர் போன்ற எண்ணற்ற தமிழ் சித்திக் போன்ற அபூபக்கர் சித்திக் போன்ற நிறுவனம் நடத்தக்கூடிய இது போன்ற ஆளுமைகள் உதவி செய்வது, இன்னும் பல ஆளுமைகள் உதவி செய்வது, இதெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக இந்த அளவில் உங்களை அனைவரும் சந்திப்பது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக இதை எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த பள்ளியின் நந்தவனம் அமைப்பின் கீழ் இப்படி ஒரு பணியை குவைத் நாட்டிலே நம்முடைய தமிழ் உறவுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய தமிழ் பிள்ளைகள் படித்து வருகிறார்கள் என்கிற செய்தியை தமிழக சட்டமன்ற வரலாற்றை பதிவு செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போன்றவருடைய கவனத்திற்கும் எடுத்துச் சென்று எதிர்வரும் காலங்களில் இன்னும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மாணவ செல்வங்களுக்கும் தேவையான விடயங்களில் உதவுவதற்கு உரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறேன். ஆக அந்த அளவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளி இங்கு இருப்பதை அழைத்து காட்டி இப்படி நாங்கள் பங்காற்றி வருகிறோம், தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்கிற இந்த செய்தியை அறிகின்ற போது ஒரு தமிழனாக நான் பூரிப்படைகிறேன் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்றேன் ஐயா அவர்களுக்கு நம்ம நந்தவனத்தின் தலைவர் நமக்கு எப்பவுமே உறுதுணையாகவும் எப்பவுமே எல்லாத்துக்கும் உதவியா நம்மளோட கூட இருக்கிற சார் சித்திக் சார் அவர்களுக்கு சித்திக் சார் உங்களுக்காக ஒரு சில வார்த்தை. மாணவ செல்வர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தையும், உங்களை இங்கு தமிழ் படிப்பதற்காக அனுப்பி வைத்த உங்கள் தாய் தந்தையருக்கு எனது வாழ்த்துக்களையும் அவர்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம் கடல் கடந்து இங்கு வந்திருந்தாலும் நாம் இங்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில்
அங்க குடிக்கக்கூடிய பள்ளி கல்விகளை கற்றுக்கொள்ளும், அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உங்களுடைய ஓய்வு நாளிலும் இங்கே இருந்து வந்திருந்து இந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, வாழ்க தமிழ், வளர்க நந்தவனம், மக்கள் சேவை வளர்க, நந்தவனத்தின் புகழ் ஊங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சொல்லியிருந்தேன், நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம கல்லாவில் வந்து நம்ம ஆசிரியர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே உள்ள ஆசிரியர்களை நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அவங்க சுதா மேடம், பிரதீபா மேடம், ஆர்த்தி மேடம், திவ்யா மேடம், இவங்க வந்து இப்போ இங்கே இருக்காங்க சார். நம்ம மற்ற ஏரியாவிலையும் எல்லாம் நிறைய அங்கேயும் இருக்காங்க. முதல்ல இப்போ 25 பேருக்கு மேலே ஆசிரியர். ஆசிரியர்கள் சார் பேரை சொல்றீங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கோரிக்கை ஏதாவது சொல்லுங்க. ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்கம்மா. இப்போ வந்து எங்களுக்கு வந்து நந்தவனம் சார்பா நாங்க நோட்டு இவங்களே தான் எல்லாமே நாங்களே தான் ரெடி பண்ணுவோம். அரசாங்கமே இதை வந்து எல்லாமே பாடத்திட்டம் எல்லாமே கொடுத்து ஒரு தேர்வு மாதிரி நடத்திட்டாங்க. ஸோ அதையே வந்து எல்லா பிள்ளைங்களும் பயிற்சி எல்லாமே கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா. நாங்களே இப்போ வந்து ஒரு 4 விதமான எல்லாமே இது மாதிரி நாங்களே நந்தவனம் சார்பாக நமக்கு ஸ்பான்சர்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நந்தவனம் சார்பாக வந்து 1, 2, 4 லெவல் புத்தகம் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அரசு வந்து நமக்கு புத்தகம் கொடுக்குறாங்க. 2வது புக் ஆரம்பிச்சிருக்கா? அங்கே இருக்கா? சரி ஓகே பரவாயில்ல. இதை நாங்கள் பயிற்சி ஆரம்பத்துலேருந்து நாங்களே ஒரு 4 புத்தகம் நாங்களே ஆசிரியர்களை வச்சு தயார் பண்ணுறோம். இப்போ அரசு கொடுக்குறாங்க புத்தகம். இது முடிச்சவங்களுக்கு அப்புறம் நாங்கள் போகிற மாதிரி தான். அதுக்காக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க. செய்யுங்க. வேற எதுவும் கேட்குறீங்களா? மாணவர்கள் ஏதாவது பண்ண சொல்லுங்க. பாட்டு வேணா பாடுவாங்க சார். ஒரு பாட்டு ஒரு பாடல் வேணா பாடுவாங்க. சொல்லுங்க. சின்ன சிட்டுக்குருவி பாட்டு பாடலாமா? ஒரு நிமிஷம் சின்ன சிட்டுக்குருவி சிறகடித்து பறந்தது ஊரை சுத்தி நடந்தது வயலிலே கடந்து கொத்தி கொத்தி தின்றது வயலில் நிறைந்தது வானி பறந்து சென்றது. ஒரு மாணவர் ஒரு மாணவி யாராவது எழுந்து தமிழ்நாட்டில் தாங்கள் எந்த மாவட்டம் எந்த ஊரு என்ன அந்த விவரங்களை சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கவிஞர். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறேன். அப்பா பேர்? என் அப்பா பேர் வேலுமுருகன், என் அம்மா பேர் ஜெரிகா. தாத்தா? என் தாத்தாவின் பேர் சிவகுமார், பாட்டியின் பேர் சுந்தரபால். மாமா? என் சித்தப்பாவின் பேர் கண்ணன், என் சித்தியின் பேர் பிரீத்தி, என் மாமன் பேர் விருதகிரி, என் அத்தையின் பேர் அகிலா. பெண்கள் வருவாங்க. சொல்லுங்கம்மா. வெக்கப்படாதீங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? ஏமா வெக்கப்படுறீங்க? பேசுங்க. என் பேர் சுபா, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் டாக்டர்ஸ்கூ ஸ்கூலில் படிக்கிறேன். நான் சென்னையிலிருந்து வருகிறேன். அப்பா என் பேர்? அப்பா பேர் சுரேஷ், என் அம்மா பேர் சத்யபாமா, என் தம்பி பேர் சாஷி பாலா, என் பாட்டி பேர் வைரம், என் தாத்தா பேர் பாலன், என் அம்மாச்சி பேர் பஞ்சவர்ணம், என் தாத்தா பேர் தங்கராசு, என் சித்தப்பா பேர் ரமேஷ், என் பெரியப்பா பேர் மகேஷ், என்னோட சித்தி பேர் கமலி, என்னோட தம்பி பேர் வந்து வைக்கிறேன். நீங்க சென்னையில எந்த பகுதியை சார்ந்தவங்க? கிபி நகர். கேட்கிறேன். சார், நாங்க வீட்டு பாடம் தருவோம். இந்த வாரம் எங்களுடைய வீட்டு பாடம்
சொல்வது வந்து தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள், மாவட்டத்தின் தலைநகர். கொஞ்ச நேரம்ப்பா, 2 நிமிஷம் இங்க பார்க்கலாமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா எல்லாரும்? இந்த ஸ்கூல் பேர் என்ன? சரி, இப்ப அண்ணன் பேசுறாங்கல்ல, அண்ணன் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? அவர் என்னவா இருக்காரு? எம்எல்ஏ என்ன? என்ன பண்ணுவாங்க? அது என்ன வேலை? சென்ட்ரல் மினிஸ்டர் வேலையா? சொன்னார் அண்ணன். என்ன வேலை? எம்எல்ஏ என்ன வேலை? பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ். அத யார் தேர்ந்தெடுப்பா? ஸ்பீச் பண்ணுவாங்களா? நல்லது. இவர் யார் தேர்ந்தெடுப்பா? நீங்க யார் தேர்ந்தெடுப்பா இவங்களை? நம்ம அப்பா அம்மா, சித்தப்பா, மாமா இவங்களா இருக்காங்களா, தாத்தா எல்லாத்துல இவங்கள ஓட்டு போட்டுதான் இவங்கள சட்டசபைக்கு அனுப்புறாங்கல்ல. எதுக்கு அனுப்புறாங்க? நல்லா நல்லா பேசுவாங்க அனுப்புறாங்களா? வேற எஜுகேஷன், ஹெல்த். நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, மக்களுக்கு என்ன இப்ப நமக்கு எல்லாம் தேவை இருக்குல்ல நிறைய, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை போய் சட்டமன்றத்துல பேசி முதலமைச்சர் கிட்ட, அமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை தான் அண்ணன் போடுற நிறைய பேரோட வேலை. சரியா? உங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு வர ரொம்ப பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? இல்லையே, சத்தமே கேட்கலையே. ரொம்ப பிடிச்சிருக்கா? மிஸ்ல உங்ககிட்ட அன்பா இருக்காங்களா? தமிழ் மட்டும் கத்துப்பீங்களா? மற்ற எல்லாமே கத்துக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என்னெல்லாம் கத்துக்கணும்? தமிழை தாண்டி வேற என்னெல்லாம் கத்துக்கணும்? தமிழ்நாட்டை கத்துக்கணும், ஹிந்தி கத்துக்கணும், பிரெஞ்சு கத்துக்கணும், அரபிக் கத்துக்கணும், இங்கிலீஷ் கத்துக்கணும். ஹிந்தியா? அரபிக். லாங்குவேஜஸ் இல்ல, லாங்குவேஜஸ் தமிழ். ஸ்பானிஷ் கத்துக்கணுமா? ஸ்பானிஷ் போட்டுக்க. பரவாயில்ல, ஸ்பானிஷ்ல உங்க வயசுக்கு தெரிஞ்சிருக்கு, பெரிய விஷயம் தான். ரொம்ப அழகா இருக்கு. நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் கத்துக்கணும். சரியா? இங்க உங்களுக்கு ஸ்பானிஷ் கத்துக்கணுமா? சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெர்மன் கத்துக்கணும். சூப்பர். அப்ப போர்ச்சுகீஸ். சரி, சைனீஸ் தெரியுமா? மகிழ்ச்சி. உங்களால நினைக்கும் போது எங்களுக்குலாம் பொறாமையா இருக்கு. எங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. உங்க வயசுல ஜெர்மன் ஒண்ணு இருக்கு, போர்ச்சுகீஸ் ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க நினைச்சதெல்லாம் கத்துக்கணும். சரியா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா யார கேட்கணும்? மேம் கேட்கணுமா? மேம் கிட்ட சொல்லி அண்ணன் கிட்ட கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா இப்ப படிக்கிறதுக்கு? என்ன தேவை இருக்கு? என்ன நிறைய சொல்லி ஏதோ ஒண்ணு ரெண்டு சொல்லு. புக்ஸ் தேவையா? ஏமா நாலேஜ் தேவையா? சரி, வேற நாலேஜ்க்கு அப்பா அண்ணன் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, கவர்மெண்ட் பேசணும். வேற என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? இந்த ஸ்கூலுக்கு வந்து போக ஏதாவது தேவை இருக்கா? சரி, யோசிச்சு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, நாலேஜ் சம்பந்தமா படிப்புக்கு என்ன தேவை இருக்குன்னா மேம் கிட்ட சொல்லலாம், ஐயா கிட்ட சொல்லலாம். அவங்க மூலியமா எங்ககிட்ட வந்துச்சுன்னா எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை பார்த்து அதை உங்களுக்கு செய்யறோம். சரியா? நாங்க தொடர்புல இருக்கோம் நந்தவனத்தோட. உங்களுக்கு ஏதாவது தேவைகள்னா சொல்லலாம். சரியா? வேற என்ன? எங்களுக்காக இன்னொரு பாட்டு ஏதாவது பாடுவீங்களா? சந்தோஷமா வாய திறந்து சத்தமா கேட்கணும் நீங்க பாடுறது. நீங்க
இந்த பாடல் எழுதியது யார்? இந்த பாடல்ல ஒரு கதை இருக்கு. இந்த பாடல்ல ஒரு கதை. கவனமா அமைதியா கேட்கலாம் கொஞ்ச நேரம். இந்த பாடல் வந்து கவனிக்கணும் எல்லாம். இந்த பாடலை இங்க பாருங்க. இந்த பாடலை எழுதியவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எங்கள் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த என்னுடைய அன்புக்குரிய உறவினர் நண்பர் பாவலர் அறிவுமதி என்கிற கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர், உலக தமிழர்களின் ஒரு தனி நாடு, தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று போராடிய இலங்கை தீவில் பிறந்த தமிழீழ தேசிய தலைவர் மேதகு ரேவண்ணா பிரபாகரன் என்கிற மாவீரனுடைய அன்பை பெற்ற நட்புக்குரிய ஒருவர். அவர் நட்பு காலம் என்கிற புத்தகத்தையும் இது போன்ற பல்வேறு கவிதைகளையும் எழுதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தமிழ் சமூகத்தின் கவிஞர். இந்த பாடல் எழுதுவதிலும் நட்பு காலம் வெளிவருவதிலும் இந்த நான் தான் சொன்ன அண்ணங்கிட்ட, அண்ணா எல்லாம் பிறந்த நாள் வந்து ஹாப்பி பர்த்டே டூயின்னு சொல்றாங்க, மெழுகுவர்த்தி எழுதி ஒரு விளக்கு அமிழ்ந்து கொண்டாடுறாங்க, இதெல்லாம் கூடாது அப்படி என்று நாங்கள் பேசுகின்ற போது இதுவரை பல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அது எல்லாம் இன்றைக்கு பாடல்களாக கவிதைகளாக வெளிவந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பிறந்த நாள் அதாவது தாலாட்டு இந்த பாடல் வருவதற்கு நானும் அண்ணன் அறிவுமதியோடு சேர்ந்து பல காலங்கள் பயணித்து தமிழ் சமூகத்திற்கான தூய ஆங்கில கலப்பில்லாத பாடல்களை எழுதுவதிலும் தமிழர்களுடைய வழிகளை உணர்ந்து தமிழ விடுதலைக்கு பாடல் எழுதுவதிலும் அண்ணன் அறிவுமதி மிகச்சிறந்தவர். நந்தவனம் விரும்பினால் அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டா கூட அண்ணன் அறிவுமதியை உங்கள் பள்ளி வளாகத்திற்கு நானே அழைத்து வருகிறேன். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. சிறைச்சாலையில தன்னுடைய மகளுக்கு அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது ரொம்ப அதே மாதிரி நிறைய சேது படத்துல எங்கே போகும் இந்த பாதை, இது மாதிரி மிகச்சிறந்த பாடல்களை எல்லாம் தமிழ் திரையுலகத்திற்கு தந்த ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அவர் அப்படியே உங்களெல்லாம் குழந்தையாவே மாறிடுவார். அதனால நீ யாராச்சும் கேட்டாங்கன்னா இந்த பாட்டை யார் எழுதி அப்படின்னா நம்ம கவிஞர் அல்லது பாவலர் அறிவுமதி. சரியா? உங்களுடைய பாட்டீங்கல்ல 8 திக்கும் உங்களை எல்லாரையும் புகழணும். எடுத்துக்காட்டா தமிழர்கள் உலகம் ஃபுல்லா வாழ வேண்டும். சரியா? உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படிச்சுட்டு சிறப்பா இந்த உலகம் ஃபுல்லா நம்ம ஆளுங்களுக்காக நகர்ந்து போகணும். உங்களை சந்திச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி எங்க எல்லாருக்கும். நன்றி. இந்த வாய்ப்பு உங்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அடுத்த நம்ம பொங்கல் விழாவுக்கு நிச்சயமா அறிவுமதி ஐயாவை எப்படியாவது கூப்பிட்டுருவோம். ஐயாவை சேர்த்து கூப்பிட்டு அவருக்கு பெரிய பொங்கல் விழாவா நம்ம கலாச்சார பண்பாடோட நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முன்னால நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அரசு பேசணும். சார் வந்து இவ்வளவு பங்கேற்கையிலேயே சத்தமா பேசுங்க. சார் வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேல செலவு செய்து நம்ம கேட்டிருக்காங்க. அதுக்காக நந்தவனத்தின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் நான் பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற சித்திக் சார் அவர்களுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய நன்றி. எப்பொழுதுமே இன்னொரு அறிவிப்பு, உண்மையிலேயே இந்த 25க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், நந்தவனம் தலைவர் ரவியன் உள்ளிட்ட
நம்ம இதுக்கான பண உதவிகளை செய்து வருகின்ற நம்முடைய அண்ணன் உள்ளிட்ட அனைவரும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நான் ஒரு அறிவிப்பு வெளியிட விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த நந்தவனத்தினுடைய அமைப்பில் இருக்கிற தலைவர், செயலாளர், மற்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த 25 ஆசிரியர்கள், நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை விடுமுறையில கண்டிப்பா தாயகத்துக்கு வருவீங்க. வாய்ப்பு இருந்தா இந்த நந்தவன டீம், நான் அந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த ஆசிரியர் பெருமக்களை வரவைத்து அது மாதிரி அவர்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துவேன். அதனால வாய்ப்பு இருந்தா இந்த 25 பேரும் ஒரு முறை ஒரு 3 நாளோ அல்லது ஒரு வாரமோ ஒரு பயண திட்டத்தோடு தாயக தமிழ்நாட்டுக்கு வாங்க. நீங்க தமிழ்நாட்டுல விரும்புகிற அத்தனை இடங்களையும், அது கோவிலாக இருக்கலாம், எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பிச்சைவரம் இயற்கை கொஞ்சம் பகுதியாக இருக்கலாம், குற்றாலமாக இருக்கலாம், ஏனைய இடங்களுக்கு உங்களை அழைத்து சென்று நீங்க விமானத்தில் மட்டும் வந்து போறது மட்டும் நீங்க பாத்துங்க. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு வார காலம் கூட தங்குவது, உணவு, வாகனத்தில் தமிழ்நாடு முழுக்க உங்களை அழைத்து சென்று நீங்கள் விரும்புகிற இடங்களை காண்பித்து இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெருமை சேர்ப்பதற்கு, அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். தமிழ்நாடு தமிழர் என்கிற அடிப்படையில் பணி செய்கின்ற உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற தமிழர்கள் பெரும்பாலும் தமிழ் சம்பந்தப்பட்ட பள்ளிகள், நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள் தாயகத்திற்கு வரும்போது என்னை தொடர்பு கொள்வார்கள். இப்போதும் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இந்த நந்தவன பள்ளியில் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் இந்த மாணவர்களுக்கு ஊதியம் இல்லாமல் இந்த கல்விப்பணி, இந்த அறப்பணியை, சமூக பணியை செய்கின்ற இந்த ஆசிரியர்களுக்கு எங்களாலான ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சுற்றுலா, ஒரு இன்ப சுற்றுலா, அதை வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த மாவட்டத்துக்கு விரும்பினாலும் அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இங்க டிராவல்ஸ் நடத்துற அண்ணன் கூட இருக்கிறாரு. நாங்கள் இருவரும் சேர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதால நான் என்னுடைய உதவியாளர் அனுப்பினாங்க. எல்லா கோவில்கள்லயும் எல்லா இடங்களிலும் முன்னுரிமை அடிப்படையில போய் நீங்க இது வரைக்கும் போய் காத்துக்கு கிடக்கணும். திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறதுக்கு, பயணி முருகனை கும்பிடுறதுக்கு, இல்ல சில கோவில்கள் போறதுக்கு, மாதிரி மீனாட்சி அம்மனை சந்திக்கிறது, அது நான் கூட இருந்து ஏற்பாடு செய்யணும்னா HRNC கமிஷனர்ஸ் அதிகாரிகள் அனுப்பி கரெக்டா புரோட்டோகாலா ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு எங்களால் ஒரு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் ஊருக்கு வந்தா சில இடங்களுக்கு சிரமங்கள் இருக்கும், அதையெல்லாம் கூட நீங்க சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணுங்க. அது கண்டிப்பா நான் செய்து தருகிறேன். வேற ஏதாவது ஆசிரியர் பெருமக்களுக்கான உதவிகள் ஏதாவது வேண்டும், இல்ல தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இந்த அடுத்த மே வரையில் இருக்கிற அதுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது உங்களுக்கு ஏதாவது அரசு சார்ந்த ஏதாவது உதவிகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் ரவிகளுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்குறேன். அதனால கண்டிப்பா அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யுங்க. நாங்க எல்லாம் தலைவர்களே சிறப்பு வந்து பார்த்துட்டு போறோம். நீங்க ஒரு நாள் வாங்கினாங்க, பல பேர் விடுமுறை எடுக்காம இங்கேயே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இது வாய்ப்பு. அதை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி சுற்றுலாவுக்கு இங்கேருந்து இது மாதிரி ஆசிரியர் குழந்தைகள் செல்வதாக இருக்காங்க. அவங்களுக்கு பயண விமான கட்டத்துல எங்களுடைய சார்பில் ஒரு 20%, 25% அங்கே சுற்றி பார்ப்பதற்காக அங்கே உள்ள தங்குமிடத்திற்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறபடி கொடுக்கணும். போக்குவரத்து வசதியை என்று இருக்கிற பஸ் மூலியமா ஒரு வசதி இல்லாத இந்த மையம் நிச்சயமா இதுக்காகவே உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம, ஊதியம் இல்லாம இளைய தலைமுறைக்கு எங்க உயிரினும் மேலான தலைமுறையை பேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நாங்க சிறப்பு செய்யணும். அவசியமாக ஒரே ஒரு அமைதியா இருக்கு. இது வந்து ஐயா வந்து தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் பொறுப்பாளர். நாங்க விழாவுக்காக தான் எதார்த்தமா நான் போயிருந்தோம். அங்கே மேடையில் வச்சு ஒரு விருது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம நந்தவன அமைப்பையும் மேடையில் நம்மளை பற்றி சொல்லி நம்மளை விரிவாக பேசி நம்ம தேவையை பாராட்டி நம்மகிட்ட கொடுத்தாங்க. அது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு திடீர்னு அதை அரேஞ்ச் எப்படி பண்ணாங்க, அது எங்களுக்கு ஃபோட்டோவெல்லாம் போட்டு அது பண்ணியிருந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதெல்லாம் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை வாழ்த்தி அவருக்கு எங்களுடைய தலைவர் அமைப்பு சார்பா தலைவர் பேசிட்டே வந்து
நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப பண்றாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வருங்க வாழ்த்துக்கள். அவசியம் தமிழ்நாட்டுக்கு வாங்க. வரட்டுமா எல்லாருக்கும்? நன்றி.